ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான கடலைப்பருப்பு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம இன்றைக்கி எந்த வித ரெடிமேட் பொடியும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொடியை வச்சே நம்ம பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி வரணும். இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கணும். இது ஒரு காட்டன் துணியில் ரூம் டெம்பரேச்சரில் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் நம்ம உணர வச்சுக்கலாம். கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் இந்த மாதிரி நல்லா உணர்ந்து வரணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ என்ன சூடாச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கடலைப்பருப்பை இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்கு. இப்போ நம்ம கடலைப்பருப்பை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் பாதியாக தான் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கடலைப்பருப்பு போட்டோன்னே நல்லா எண்ணெய் பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வரணும். நம்ம காய வைக்காமல் கடலைப்பருப்பை பொரிச்சா உங்களுக்கு ரொம்ப நுர தள்ளி பொரிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால தான் நம்ம உணர வச்சு பொரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணும்போது ஆயிலை கம்மியாக எடுத்து பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை வேணுனாலும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில் அதிகமாக சேர்த்து பண்ணுறதுனால அந்த ஆயிலை நீங்கள் திரும்ப ரீகீட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம ஆயிலை வேஸ்ட் பண்ண நம்மளுக்கு விருப்பம் வராது. அந்த மாதிரி நம்ம ரீகீட் பண்ணி பண்ணுறதுனால கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. கூடவே நம்ம உணவு குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதுக்கும் இந்த நம்ம ரீகீட் பண்ணி பயன்படுத்துகிற ஆயில் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு ரீகீட் பண்ணி ஆயிலை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஆயிலை நீங்கள் தாளிக்கவோ பொரிக்கவோ குழம்புக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சு வந்ததும் இந்த மாதிரி மிதக்க ஆரம்பிக்கும். நம்ம இப்போது இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த சவுண்ட்லேயே தெரியும் பொரிஞ்சிருக்கா எப்படின்னு. பாருங்கள், நல்லா சவுண்டு வந்துட்டுருக்கு. இப்போது கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. நம்ம இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு ஆயிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 3 மணி நேரமாவது நீங்கள் கடலைப்பருப்பை ஊற வச்சா தான் நல்ல மொறுமொறுப்பான கடலைப்பருப்பு ஃப்ரை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பொடியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி, மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பிஞ்ச் மஞ்சள் பொடி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இந்த கடலைப்பருப்பு ஃப்ரைக்கு இந்த மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் சூப்பரான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கறிவேப்பிலையும் பொரித்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கூடுமான வரை நீங்கள் கடைப்பொடியை சேர்த்துக்காமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.